தகவல் மற்றும் காவலர் தேர்வு பணிக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரிஜினல் கொஷினுடைய ஆன்சரும் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு புரிதலை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு இது ஏற்படுத்தும். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல வழிகாட்டுதலை இது கொடுக்கும். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின்ல சூஸ் தி கரெக்ட் ஆசிட் அண்ட் இட்ஸ் யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான அமிலம் மற்றும் அதன் பயன்களை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நைட்ரிக் ஆசிட் டைஜஷன் ஆஃப் ஃபுட், நைட்ரிக் அமிலம் உணவுப் பொருட்களை செரிமானம் செய்ய. சல்ஃபூரிக் ஆசிட் குளியல் சோப்பில். வினிகர் உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க. பென்சாயிக் அமிலம் சலவை சோப் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தெரியும், பார்த்தாலே தெரியுது, இதுதான் என்னுடைய ஆன்சர். அப்போ மீதி எல்லாமே என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாருங்க. நைட்ரிக் ஆசிட் வந்து உணவுப் பொருள்களின் செரிமானம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நைட்ரிக் ஆசிட் உணவுப் பொருள்களின் செரிமானம் கிடையாது. நைட்ரிக் ஆசிட் வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னா செயற்கை உரம் தயாரிக்கிறது தான் பயன்படும். அப்போ உணவுப் பொருள்களின் செரிமானம், உணவுப் பொருள்களை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு எது பயன்படும் அப்படின்னா உணவுப் பொருள்களின் செரிமானத்திற்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் யூஸ் ஆகும். ஓகே, நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் ஆகும். இது வந்து நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொன்னாக்கா ஃபெர்டிலைசர், உரம் தயாரிக்கிறதுக்கு தான் நைட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது பயன்படும். அடுத்து பாருங்க, சல்ஃபூரிக் ஆசிட் வந்து குளியல் சோப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. குளியல் சோப்பு வந்து தயாரிக்கிறதுக்கு KOH அப்படிங்கிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது தான் குளியல் சோப் தயாரிப்பில் பயன்படும். அடுத்து பாருங்க, பென்சாயிக் ஆசிட் சலவை சோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சலவை சோப் தயாரிப்புல சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஓகே, அப்போ உணவுப் பொருட்களின் செரிமானம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். குளியல் சோப் அப்படின்னாக்கா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சலவை சோப் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. வினிகர் அப்படிங்கிறது தான் உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்கு அப்படிங்கிறது பயன்படுது. ஓகே, ஸோ இப்போ இது ரிலேட்டடா நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ், அதனுடைய ஆன்சர் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இது ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க தான், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட்ல இல்லை ஒரு ரிவிஷன்ல அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, சல்ஃபூரிக் ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் ஆசிடாக பார்க்குறோம். சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. H2SO4ங்கிறது சல்ஃபூரிக் ஆசிடுடைய ஃபார்முலா. சல்ஃபூரிக் ஆசிட் வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இது வந்து எதனால கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னா பல சேர்மங்கள், காம்பவுண்ட்ஸ், நிறைய சேர்மங்கள் இதை வச்சு தயாரிக்கிறாங்க. அதனால தான் இது கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இது இல்லாமல் கார் மின்கலன்கள் தயாரிப்பில் பயன்படக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சரும் சல்ஃபூரிக் ஆசிட் தான். ஒரு பெஸ்ட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், மிக சிறந்த நீர்நீக்கியாக பயன்படக்கூடியது அப்படின்னாலும் அதுவும் சல்ஃபூரிக் ஆசிட் தான். ஓகே, அப்போ இது எல்லாமே வந்து சல்ஃபூரிக் ஆசிடுக்கு வந்துடும். வேதிப்பொருள்களின் அரசன், சேர்மங்கள் தயாரிக்க பயன்படுறதுனால இது வேதிப்பொருள்களின் அரசன். வாகன மின்கலன்களை பயன்படுது, மிக சிறந்த நீர்நீக்கியாக பயன்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பார்க்குறோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இயற்கையாகவே நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உணவை செரிமானம் செய்யுங்கிறது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து இது டாய்லெட் கிளீனிங்க்கு யூஸ் ஆகிறது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த 2 பாயிண்ட் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, தேர்ட் வந்து அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பார்த்தாச்சு, சல்ஃபூரிக் ஆசிட் பார்த்தாச்சு. தேர்ட் வந்து நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் அப்படின்னாலே இதனுடைய ஃபார்முலா வந்து HNO3. நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா HNO3. நைட்ரிக் ஆசிட் அப்படின்னாலே அது உரம் தான். ஓகே, செயற்கை உரம் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட். அப்போ அம்மோனியம் நைட்ரேட், செயற்கை உரமாக பயன்படக்கூடிய அம்மோனியம் நைட்ரேட் தயாரிப்புல தான் இது பயன்படுது. இது இல்லாம நைட்ரிக் ஆசிட் வேற எதுக்கு பயன்படுதுன்னா டைஸ், பெயிண்ட், ட்ரக்ஸ், அப்ப சாயங்கள், மருந்துகள் மற்றும் வண்ண பூச்சுகள் தயாரிப்பிலும் நைட்ரிக் ஆசிட் பயன்படுது. இது மூணுத்தையும் ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் செட்டும் நெக்ஸ்ட் வந்து சிட்ரிக் ஆசிட், பென்சாயிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு செட்டு ஞாபகம் வச்சுங்க. சிட்ரிக், அசிட்டிக், பென்சாயிக் அப்படிங்கிறது மூணுத்தையும் சேர்த்து ஒரு செட்டா ஞாபகம் வச்சுங்க. இந்த சிட்ரிக், அசிட்டிக், பென்சாயிக் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா உணவுப் பொருட்களை கெட்டு போகாமல் தடுக்க அல்லது உணவுப் பொருள்களை பதப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடியது சிட்ரிக், அசிட்டிக், பென்சாயிக். ஓகே, இது பாருங்க, இங்க இருக்கும் சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது உணவுப் பொருள்களை பதப்படுத்த சொல்லிட்டோமா. அடுத்து பாருங்க, இங்க இருக்கும்
அசிட்டிக் ஆசிட், பென்சாயிக் ஆசிட் இது எல்லாமே உணவுப் பொருள்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கவும் உணவுப் பொருள்களை பதப்படுத்தவும் தான் பயன்படும். இதுல இல்லாம இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்றேன், ஞாபகம் வச்சிருக்கீங்க. சிட்ரிக் ஆசிடுக்கு மட்டும் பிரிக் எஃபர்வெசன்ட் சால்ட் அப்படிங்கிறது நுரைத்து பொங்கக்கூடிய உப்புகள் அப்படின்னு அர்த்தம். அந்த நுரைத்து பொங்கக்கூடிய உப்புகள் தயாரிப்பில் பயன்படக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் சிட்ரிக் ஆசிட். இது சிட்ரிக் ஆசிட்க்கு மட்டும் தனியா ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கீங்க. ஓகே, இப்போ முன்னாடி ஒரு 3 ஆசிட், அதுக்கப்புறம் ஒரு 3 ஆசிட் சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க கார்பானிக் ஆசிட். கார்பானிக் ஆசிட் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இதனுடைய ஃபார்முலா வந்து H2CO3 அப்படின்றது தான் கார்பானிக் ஆசிட். இந்த கார்பானிக் ஆசிட் எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம சோடா ஓபன் பண்ணோடனே அதுல இருந்து கேஸ் பொங்கி வருது இல்லையா, அதுதான் அதுல இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு. அப்ப அதுதான் கார்பானிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படக்கூடியது கார்பானிக் ஆசிட். ஓகே, இது ஒண்ணு. அடுத்தது டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். பேக்கிங் சோடா பிளஸ் டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிட் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அது வந்து பேக்கிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ரொட்டி சோடா. அப்ப இந்த ரொட்டி சோடாவினுடைய ஒரு பகுதி பொருள், ரொட்டி சோடாவினுடைய ஒரு பகுதி பொருளுக்கு பேர் தான் டார்டாரிக் ஆசிட் அப்படிங்கிறது பேர். ஓகே, லாஸ்ட் ஒன் பாருங்க. லாஸ்ட் ஒன்னு ஆக்சாலிக் ஆசிட் மட்டும் இருக்கு பேலன்ஸ். ஆக்சாலிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கீங்க, கரை நீக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்க. எதுல இருக்கக்கூடிய கரை அப்படின்னா குவார்ட்ஸ் படிகத்துல இருக்கக்கூடிய இரும்பு மற்றும் மேங்கனீசு படிவுகள். ஓகே, இது ஒண்ணு. அது இல்லாம கருப்பு கரைகளை நீக்க, அது இல்லாம மரப்பொருள்களை தூய்மைப்படுத்த, இது எல்லாத்துக்குமே ஆக்சாலிக் ஆசிட். இதே மாதிரி கரை நீக்கியா பேஸ்ல ஒண்ணு கேட்பாங்க. நம்ம இங்க பக்கத்துல ஆசிட்ல பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி பேஸ்ல ஒண்ணு கேட்பாங்க. பேஸ்ல கேட்டாங்கன்னா அது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அது துணிகள்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கரைகளை நீக்க பயன்படுவது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப துணிகள் அப்படின்னு வந்துச்சுனாக்கா அப்ப ட்ரெஸ் வந்து துவைக்கிறது அம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது அதுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கீங்க. இங்கேயும் கரை நீக்கி தான். இது குவார்ட்ஸ் படிகத்துல இருக்கக்கூடிய இரும்பு மற்றும் மேங்கனீசு படிவுகளை சுத்தம் செய்யறதுக்கு, கருப்பு கரைகளை நீக்கவும், அது இல்லாம மரப்பொருள்களை தூய்மைப்படுத்தவும் யார் பயன்படுறான்னா ஆக்சாலிக் ஆசிட் யூஸ் ஆகுது. ஓகே, அப்போ இதை வச்சுதான் நம்மளுக்கு இங்க நம்ம இதுக்கான ஆன்சர் நம்ம இங்க பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் பேஸோடைய யூசஸ் கொடுத்துருக்குறாங்க. பேஸ்ல இது இல்லாம வேற என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு கேட்பாங்க. கால்சியம்னா சுண்ணாம்பு. அப்ப சுவர்களுக்கு கட்டடங்களுக்கு வெள்ளையடிக்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கீங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒன்று இருக்கும். கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா சுவர்களுக்கு வெள்ளை அடிக்க. இது இல்லாம மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அது கூட சேர்த்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு கேட்கலாம். இது வந்து அதிகப்படியான அமிலம் சுரந்துருச்சு வயிறுல அப்படின்னா அந்த அமிலத்தை நடுநிலையாக்கிறதுக்காக பயன்படக்கூடியது, வயிற்றுக்குள்ளார பிரச்சனைக்கு மருந்தாக பயன்படக்கூடியது அப்படின்றது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் கலந்த கலவை. இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடியது. குளியல் சோப்புங்கிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சலவை சோப்புங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, ஸோ இதுல ஆசிட் அண்ட் பேஸ் ரெண்டுத்தினுடைய யூசஸும் நம்ம இதுல பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா தூய நீரின் pH மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தூய நீரினுடைய pH மதிப்பு, pH வேல்யூ ஃபார் பியூர் வாட்டர் அப்படின்றது இதுல நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஆன்சர் வந்து 7. ஓகே, ஆன்சர் வந்து 7 அப்படிங்கிறது. இது நம்ம ஸ்கூல் புக்ல இது கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு வந்து pH வேல்யூ, இன்னொரு பக்கத்துல வந்து அதாவது 0 to 7 வரைக்கும் ஒரு டேபிளும், அப்புறம் 7க்கு அப்புறம் இருக்கக்கூடிய 14 வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு டேபிளும் கொடுத்துருக்காங்க. pH வேல்யூ நம்மளுக்கு தெரியும். pH வேல்யூ வந்து 0 to 14 அப்படின்னு சொல்லுவோம். இதுல நடுநிலையா இருக்கக்கூடியது தான் நம்ம 7 அப்படின்னு சொல்லுவோமா. பிலோ 7 0 to 14, சென்ட்ரல் 7 வச்சுக்கோங்க. அப்ப பிலோ 7 அப்படின்னா இதுதான் ஆசிட் சொல்லுவோம். அபவ் 7 அப்படின்னா இது பேஸ். இது பேஸ். சென்ட்ரல்ல இருக்கிறது தான் வந்து நியூட்ரல். இது நியூட்ரலா இருக்கும். அப்போ தண்ணி வந்து பியூர் வாட்டர் அப்படின்றது வந்து அமிலமும் கிடையாது, காரமும் கிடையாது. அதனால தான் அதனுடைய pH வந்து 7 அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, நம்ம இப்ப இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம்
ஒன்னோட ஒன்று கம்பேரிசன் மெத்தடில் நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி இதை நம்ம எவ்வளோ தடவை தான் மெமரி பண்ணனாலும் நம்மளுக்கு அது மனசில் நிற்காது. அப்போ கம்பேரிசன் மெத்தடில் நம்ம பார்க்கலாம். மொத்தமாகவே நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறது 0 to 14 வரைக்கும் பார்க்க போகிறோம். 2 டேபிளாக இதில் இருக்குது. 2 டேபிளையும் பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் 0, 1, 2 இது மூணுத்துலையுமே இருக்கிறது வந்து HCl தான். இது மூணுத்துலையுமே இருக்கிறது HCl தான். அப்போ பாருங்க இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. மீதி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். HCl 4% அப்படின்னு கேட்டாங்கன்னா இதனுடைய pH வந்து 0. ஓகே, HCl 4%க்கு 0. இதே பாருங்க இது வந்து இறப்பை நம்ம சொன்னோம் இல்லையா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இப்போ முன்னாடி பார்க்கும்பொழுது வயிற்றில் சுரக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வயிற்றில் உள்ள அமிலம் அதான் HCl. இது 1. வயிற்றில் சுரக்கும் போது அதனுடைய pH லெவல் எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்கு. அப்போ 0, 1, 2 இது மூணுத்துலையுமே யார் தான் இருக்கிறா அப்படின்னா இது மூணுத்துலையுமே எல்லாத்துலேயும் HCl தான் இருக்கு. அப்போ 0னா HCl 4%ன்னு மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா 0. வயிற்றில் உள்ள அமிலம்னா 1, வயிற்றில் சுரக்கும் அமிலம்னா 2. ஓகே, இது மூணுமே HCl, அதை வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க இதுக்கப்புறமா இருக்கிறதுல நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க லெமன் எலுமிச்சை சாறு. ஓகே, அந்த லெமன் ஜூஸ் அந்த எலுமிச்சை சாறு இது நம்ம என்ன செய்வோம், லெமனை நம்ம 2ஆ கட் பண்ணுவோம். அப்போ 2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து பாருங்க வினிகர். வினிகருக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். வினிகருக்கு இன்னொரு பேர் அசிட்டிக் ஆசிட். அப்போ ABC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ வினிகர் அப்படின்னு வந்துச்சுன்னா ABC 3 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து பாருங்க குளிர்பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸ். ஓகே, கூல்ட்ரிங்க்ஸ். அப்போ இந்த குளிர்பானங்கள் குடிக்கிறது எல்லாமே ஒரு அசிட்டிக் ஆசிட் வினிகரை குடிக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ இதுவும் 3 தான், இதுவும் 3 தான், ரெண்டுத்துக்குமே 3. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வினிகர் அப்படின்றது அசிட்டிக் ஆசிட். அப்போ ஏசின்னு இருக்கா, ABC 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது ஒரு அசிட்டிக் ஆசிட் குடிக்கிறதுக்கு ஈக்குவல். அப்போ ரெண்டுத்துக்குமே 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து பாருங்க ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு 3.5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ ஆரஞ்சு 3.5 3.5. அடுத்து பாருங்க சோடா நீர் திராட்சை. இந்த திராட்சையில சீட்ஸ் இருக்கக்கூடியது ஞாபகம் வச்சுக்கிங்க. சீட்ஸ் இருக்கக்கூடியது 4 சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ திராட்சை சோடா நீர் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து எவ்வளோ வரும்னா 4 வரணும். லாஸ்ட் பாருங்க தக்காளி சாறு. தக்காளி வந்து 4.2. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதனுடைய pH இருக்கும். இதுக்கப்புறம் இருக்கிறது பாருங்க இதுவும் நம்ம கம்பேரிசன் மெத்தட் தான் பார்க்க போறோம். இதுல இந்த முன்னாடி புளித்த பால் இருக்கா, புளித்த பால் இருக்கும், தூய பால், அதுக்கப்புறம் காஃபி, இது மூணுத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா தூய பால் பியூர் மில்க் இருக்கும். பியூர் மில்க்னா 5. இதுவே வந்து சோர் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோர் மில்க் அப்படின்னா புளித்த பால், இது 4.5. இது வந்து காஃபி கேட்டாங்கன்னா 5.6. ஓகே, காஃபி வந்து 5.6. இது மூணுத்தையும் ஒரு செட்டு ஞாபகம் வச்சுக்கிங்க. புளித்த பால் ஃபர்ஸ்ட் பியூர் மில்க் பால்னா 5, புளித்த பால்னா 4.5, காஃபி அப்படிங்கிறது 5.6. இது ஒரு செட்டு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னா ஓகே இன்னொரு செட்டு பாருங்க யூரின் சிறுநீர் 5.5 to 7.5 இதனுடைய pH. மனிதனின் உமிழ்நீர் சலைவா அப்படிங்கிறது 6.5 to 7.5. தூய நீர் அப்படிங்கிறது 7. இந்த கொஸ்டின் தான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க, தூய நீரினுடைய pH எவ்வளோ அப்படிங்கிறது. அப்போ இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு செட்டில் ஞாபகம் வச்சுக்கிங்க. யூரின் அப்படிங்கிறது 5.5 to 7.5, உமிழ்நீர் 6.5 to 7.5, தூய நீர் அப்படிங்கிறது 7. இது ஒரு செட்டு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அடுத்து பாருங்க இன்னொரு செட்டில் உடல் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய தோலினுடைய pH அப்படிங்கிறது 4.5 to 6. ஓகே, மனிதனுடைய தோலினுடைய pH வந்து 4.5 to 6. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுங்க 4, 5, 6, 4.5 to 6. ஓகே, அடுத்து மனித உடலுடைய pH 7 to 7.8. அப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 4, 5, 6 அப்புறம் 7 to 7.8 அப்படியே கண்டினியூஸ் நம்பர். இது 4.5 to 6, அடுத்தது 7 to 7.8. இது ஒரு செட்டு ஞாபகம் வச்சுக்கிங்க. இது இல்லாம
ரத்த பிளாஸ்மா, ரத்த பிளாஸ்மா இது வந்து 7.4. ஓகே, ரத்த பிளாஸ்மா அப்படிங்கிறது ரத்தம் அல்லது ரத்த பிளாஸ்மா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதனுடைய pH 7.4. அப்ப இதை மூணுத்தையும் சேர்த்து ஒரு செட்டு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இது கூடவே சேர்த்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, மனித உடல், இது மனித தோல், இது மனித உடல். மனித உடலுடைய pH 7 to 7.8 இருக்கு. இந்த 7.8 7 to 7.8 இருந்து 0.1 ரெடியூஸ் ஆச்சுன்னா 6.9 தான் வரும். ஓகே, 6.9. இந்த 6.9 வந்துச்சு அப்படின்னு சொன்னா பாருங்க, ஆட்டோமேட்டிக்காவே குளிர், இருமல், ஃப்ளூ, காய்ச்சல், ஸோ இந்த மாதிரிலாம் வருது. அப்போ இந்த இடத்துல அதை ஞாபகம் வச்சுக்கணும். உடல், மனித உடல்ங்கிறது 7 to 7.8 இருக்கணும். அதை விட கம்மியாச்சுன்னா 0.1 கம்மியாச்சுன்னா கூட என்ன ஆகுது அப்படின்னா 6.9 வந்துச்சுனாலே குளிர் வருது, இருமல் வருது, ஃப்ளூ வருது, இதெல்லாம் இருக்கும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது பாருங்க, இந்த pH, மனித உடலினுடைய pH 5.5. இப்போ இங்க சொல்லிட்டோமா 7 to 7.8 இருக்கணும்னு, இது இன்னும் குறைஞ்சி 5.5 இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கு பாருங்க, நம்ம உடலுடைய செல்ஸ் வந்து கேன்சர் செல்லா மாறுது. அப்போ புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்கள் வந்து உடல்ல தோன்றுது. ஓகே, அப்ப இது எல்லாமே மனித உடலோட சேர்த்து கனெக்ட் பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, வேற என்ன இருக்குன்னா, இங்க பார்த்திருப்போம் மனித உமிழ்நீருடைய pH வந்து 6.5 to 7.5 அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். இந்த 6.5 to 7.5 அப்படின்ற இந்த pH லெவல் வந்து இந்த 5.5 விட குறையும் பொழுது, 5.5 விட குறையும் பொழுது நம்ம சொல்றது 6.5 to 7.5 அப்படின்னு சொன்னோம். இதை விட இது குறையும் பொழுது நமக்கு பல்லுக்கு மேல இருக்கக்கூடிய எனாமல் அப்படிங்கிறது தேய்மானம் ஆகுது. இந்த எனாமல் அப்படின்றது என்னத்தால ஆனது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது கால்சியம் பாஸ்பேட், கால்சியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மத்தால் ஆனது. கால்சியம் பாஸ்பேட் அப்படின்ற சேர்மத்தால் ஆனது, ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, ஸோ இது கம்பேரிசன் மெத்தட்லாம் ஞாபகம் வச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, ரத்த பிளாஸ்மா சொல்லிட்டோம் 7.4 அப்படின்னு, நம்ம உடல்ல சொல்லும் போது சேர்த்து சொல்லிட்டோம். கரெக்டா? மனித தோல் சொன்னோம், மனித உடல் சொன்னோம், ரத்த பிளாஸ்மா சொன்னோம். இந்த மனித உடல் என்று தான் 0.1 குறையும் பொழுது இந்த மாதிரி காய்ச்சல், இருமல்லாம் வரும். 5.5 குறையும் பொழுது கேன்சர் செல் உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, முட்டையினுடைய வெள்ளைக்கரு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இது ரெண்டுத்தையுமே நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த முட்டையினுடைய வெள்ளைக்கரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப நம்மளுக்கு 8ன்னு வரணும், அவ்வளவுதான். ஓகே, நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்ப 2 முட்டையை வச்சோம்னா நம்மளுக்கு 8ங்கிற ஷேப் வரும்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ இதுக்கு வந்து 8. ஓகே, இது வந்து கடல் நீர். கடல் நீர் அப்படிங்கிறது உப்பு தண்ணி. அப்ப சால்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்ப சால்ட்னு முடியும் போது 8 நம்மளுக்கு ஃப்ளோல வரும். அப்ப சால்ட் அப்படின்னா கடல் நீர் அப்படின்னா சால்ட் வாட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ ஷார்ட்கட்டுக்கு. அப்ப 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். இந்த ஃபினாப்தலின் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர். இதனுடைய pH வந்து 8.3 to 10. இது மட்டும் தான் நம்ம கொஞ்சம் மெமரி பண்ற மாதிரி இருக்கும். ஃபினாப்தலின் 8.3 to 10. அடுத்து பாருங்க, இது எல்லாத்தையும் ஒரே செட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேக்கிங் சோடா, சமையல் சோடா அப்படிங்கிறது. இது எப்படின்னா, நம்ம ஸ்கூல் காலேஜ் போகும்போது 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு சமையல் முடிச்சு சாப்பிட்டு கிளம்பிடுவோம், ஞாபகம் வச்சுங்க. அப்போ 9. அடுத்தது நம்ம சாப்பிட்ட ஒரு 1 ஹவர்லேயே நம்மளுக்கு நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட்ட ஃபுட் வந்து செரிச்சிரும். அப்போ அமிலம் நீக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது, அமில நீக்கிங்கிறது அடுத்த 1 ஹவர். அப்போ 10. ஓகே, இந்த மெக்னீஷியா பாலமம்னாலும் அமில நீக்கினாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ ரெண்டுத்தினுடைய pHமே என்னதான் அப்படின்னாக்கா 10 தான். ஓகே, அப்போ சமைச்சு நம்ம சாப்பிட்டது 9 மணி, அமிலம் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு இப்போ செரிச்சிச்சு 10. அதுக்கப்புறம் நம்ம தாகம் எடுக்கும். அப்போ தாகம் எடுத்தா நம்ம என்ன செய்வோம்? தண்ணி கேட்போமா? அம்மாட்ட தண்ணி கேட்போம். அப்போ அம்மோனியா நீர் அப்படிங்கிறது 11 ஞாபகம் வச்சுக்கிங்க. அம்மோனியா நீர்னா 11, சுண்ணாம்பு நீர் அப்படின்னா 12. இது ரெண்டுத்தையும் ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. அம்மோனியா நீர் 11, சுண்ணாம்பு நீர் 12. அடுத்து பாருங்க, வீட்டில் பயன்படுத்தும் அம்மோனியா, இது ரெண்டுத்துக்குமே 12 வரணும். சுண்ணாம்பு நீர் 12, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அம்மோனியா இதுவும் 12. இது ட்ரைனேஜ் கிளீனர், இது 13. லாஸ்ட் இருக்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு. நம்ம எப்படி HClக்கு 0ன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது அங்கே 4% HCl பார்த்த மாதிரி இங்கே வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு 4%. இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 14 அப்படிங்கிறது வரும். சரியா? அப்போ
ஒன்னோட ஒன்று ஷார்ட்கட் மெத்தடில் கம்பேரிசன் மெத்தடில் படிச்சுக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும். இதுதான் இப்போ நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஷின் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னாக்கா தூய நீர் பற்றி தான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ தூய நீர் அப்படிங்கிறது அதனுடைய pH வந்து நம்ம பார்த்தோம் 7 அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. எண்ம விதியை வெளியிட்டவர் யார்? ஹூ ப்ரப்போஸ்டு லா ஆஃப் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுல மொத்தமாவே நம்மளுக்கு 4 விதிகள் தான் இருக்கு. ஓகேவா, 4 விதி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, சிம்பிள் தான். முதல்ல இருக்கிறது டாபர் நீர். டாபர் நீர் அப்படின்னா மும்மை விதி. மும்மை விதி. செகண்ட் வர்றது வந்து யார் அப்படின்னா நியூலாந்து வருவாரு. நியூலாந்தின் எண்ம விதி. தேர்ட் வர்றது மெண்டலிஃப். மெண்டலிஃப் தனிம வரிசை அட்டவணை. ஃபோர்த் வந்து மோஸ்லி. மோஸ்லி வந்து நவீன தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு சொல்லி 4 மெத்தட் இருக்கு. இந்த 4த்துல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 விதி, ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 3மே எதை பேஸ் பண்ணி இருக்கும்? அதாவது டாபர் நீரின் மும்மை விதி, நியூலாந்தின் எண்ம விதி, மெண்டலிஃபின் தனிம வரிசை அட்டவணை. அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அணு நிறையின் அடிப்படையில் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கும். லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த மோஸ்லே இது மட்டும் எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அணு எண் அடிப்படையில் அட்டவணைப்படுத்திருப்பாங்க. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, அவ்வளவுதான். மற்றபடி இதில் இயர் கேட்பாங்க. அப்ப மும்மை விதியை வெளியிட்டவர், மும்மை விதியின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா டாபர் நீர். எண்ம விதியை வெளியிட்டவர் அல்லது எண்ம விதியின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா நியூலாந்து. தனிமவர்ச அட்டவணையை வெளியிட்டவர் அல்லது தனிமவர்ச அட்டவணையின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா மெண்டலிஃப். நவீன தனிமவர்ச அட்டவணையை வெளியிட்டவர் அல்லது நவீன தனிமவர்ச அட்டவணையின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா மோஸ்லி. ஓகே, இது இல்லாம எண்ம விதி எதன் அடிப்படையில் அடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அணு நிறை. தனிமவர்ச அட்டவணை எதன் அடிப்படையில் அடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாலும் அதுவும் அணு நிறை தான். நவீன தனிமவர்ச அட்டவணை எதன் அடிப்படையில் அடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து அணு எண் அடிப்படையில் இருக்கும். ஓகே, மற்றபடி இந்த டாபர் நீரின் மும்மை விதி எந்த வருடம் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னா 1817 வெளியிட்டிருக்கிறாங்க. நியூலாந்தின் எண்ம விதி எந்த வருடம் வெளியிடப்பட்டிருக்குன்னா 1866. மெண்டலிஃபின் தனிமவர்ச அட்டவணை 1869. மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய மோஸ்லி அட்டவணை எதன் அடிப்படையில்னாக்கா 1913 இது வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே, இதுதான் இவ்வளவுக்கு இதுல உங்களுக்கு போதுமானது. இதுல இந்த மும்மை விதி அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா 3 தனிமங்கள் அளிக்கிருப்பாங்க. ஜஸ்ட் எக்ஸ்பிளேஷன் மட்டும் கொடுக்குறேன் சிம்பிளா. லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இருக்கும். இது ரெண்டுத்தினுடைய அட்டாமிக் மாஸை கூட்டி அது 2ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா சென்டர்ல இருக்கிறதுனுடைய அட்டாமிக் மாஸ் கிடைச்சிரும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. அதுதான் இவர் சொல்லிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் இருக்கக்கூடிய தனிமத்தினுடைய அட்டாமிக் மாஸுக்கு ஆவரேஜ் எடுத்தா மிடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டினுடைய அட்டாமிக் மாஸ் ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஆனா அது வந்து சக்சஸ் ஆகல, எல்லாத்துக்கும் அது பொருந்தல. அடுத்து பாருங்க, நியூலாந்தின் எண்ம விதி. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு எண்மங்கிறது 8 தானே, அப்ப 8வது தனிமமும் 1வது தனிமமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுவும் சக்சஸ் ஆகல. இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய மோஸ்ட்லி டேபிள்ல 9வது தனிமம் தான் 1வது தனிமத்துக்கு ஒத்திருக்கு. அவர் சொன்னது 8வது தனிமம் 1வது தனிமத்தோட ஒத்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, தேர்ட் வந்து மெண்டலிஃபின் அட்டவணை பார்க்கிறோம். இந்த மெண்டலிஃபின் அட்டவணை இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தனிமத்தினுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அப்படின்றது அதனுடைய ஆவர்த்தன செயல்பாடுகளான அணு நிறையை பொறுத்தது அப்படின்னு வரணும். இதுவே வந்து நவீன அட்டவணை அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்ணை பொறுத்தது அப்படிங்கிறது. ஓகே, இந்த அணு நிறை அப்படிங்கிறது அட்டாமிக் மாஸ். ஓகே, இது அதனுடைய டிஃபரன்ஸ். இயர் பார்த்துக்குங்க, எந்தெந்த விதிகள் யாராரு அப்படின்னு சொல்லி பேரோட சேர்த்து விதியும் நம்ம மெமரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாம கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து கொஞ்சம் சிம்பிளா உள்ளது தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த கொஸ்டின் பாருங்க, தெரிந்த லேசான தனிமம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. லைட்டர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி தெரிந்த லேசான தனிமம் அப்படிங்கிறது ஹீலியம், ஆர்கான், ஹைட்ரஜன், லித்தியம் அப்படின்னு சொல்லி.
இங்க கேட்டிருக்கிறது லேசான தனிமம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சப்போஸ் லேசான வாயு அப்படின்னு கேட்டா நம்ம ஹீலியம் அப்படின்னு எடுத்துப்போம். இங்க கேட்டிருக்கிறது லேசான தனிமம் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப அது ரிலேட்டடா நம்மளுக்கு என்னென்னலாம் நம்ம சில கொஸ்டின்ஸோட ஆன்சர் பார்த்துக்கலாம். பாருங்க, லேசான வாயு அப்படிங்கிறது ஹீலியம், லேசான வாயுங்கிறது ஹீலியம். இங்கே சொன்னா லேசான வாயு ஹீலியம், லேசான தனிமம் அப்படின்றது தான் ஹைட்ரஜன், லேசான உலோகம் அப்ப வாயு, தனிமம், உலோகம், லேசான உலோகம் அப்படிங்கிறது லித்தியம். இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு செட்டை ஞாபகம் வச்சுக்கீங்க. வாயுன்னா ஹீலியம், தனிமம்னா ஹைட்ரஜன், லேசான உலோகம் அப்படின்னா லித்தியம். ஓகே, அடுத்து பாருங்க, நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல அதிகமா காணப்படக்கூடிய வாயு வந்து நைட்ரஜன். நம்மளுக்கு தெரியும் தான், இது வந்து நைட்ரஜன் அப்படிங்கிறது 78% இருக்கும், ஆக்சிஜன் அப்படிங்கிறது 21% இருக்கும், அதர்ஸ் எல்லாமே 1% இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இதுதான் அப்ப அதிகமாக காணப்படக்கூடிய வாயு வந்து நைட்ரஜன். ரத்தத்தில் காணப்படக்கூடியது இரும்பு. தாவரத்தினுடைய பச்சை நிறத்துக்கு காரணமா இருக்கிறது மெக்னீசியம். ஓகே, ரத்தத்தில் காணப்படக்கூடிய உலோகம் இரும்பு, தாவரத்தின் பச்சை நிறத்துக்கு காரணமானது மெக்னீசியம், எலும்பு மற்றும் பற்கள்ல காணப்படக்கூடியது கால்சியம். ஓகே, அடுத்து இது ரெண்டும் பாருங்க, மண்ணில் வைத்து பாதுகாக்கப்படக்கூடிய உலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோடியம், இதுவே அலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாஸ்பரஸ். மண்ணில் வைத்து பாதுகாக்கப்படக்கூடிய உலோகம் சோடியம், அலோகம் அப்படிங்கிறது பாஸ்பரஸ். ஓகே, அடுத்தது சாதாரண உப்பு அப்படின்றது எதுக்கு பயன்படுது? உணவுல பயன்படுது, அவ்வளவுதான். மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது வெடிமருந்துகள் தயாரிப்பில் பயன்படும். மெக்னீசியமும் பாஸ்பரஸும் வெடிமருந்துகள் தயாரிப்பில் பயன்படும். சல்ஃபர் அப்படிங்கிறது உரம் தயாரிப்பில் பயன்படும். காலியம் அப்படின்றது அலைபேசி தயாரிப்பில் பயன்படும். ஓகே, காலியம் அப்படிங்கிறது அலைபேசி தயாரிப்பில் பயன்படும். சிலிக்கான் அப்படின்றது கணினியில லேப்டாப்ல மொபைல் அந்த மாதிரி சிப் இருக்கு இல்லையா, அந்த கணினி சிப்பு தயாரிக்க பயன்படுகிறது. லாஸ்ட் பாருங்க, பிஸ்மத். இந்த பிஸ்மத் அப்படிங்கிறது இயற்கையில் அதிகமாக காணப்படக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம்னு கேட்டாங்கன்னா பிஸ்மத். இது இல்லாம இது எதுக்கு வந்து மருந்தா பயன்படுதுன்னா டயரியா, அப்போ வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பிஸ்மத். ஓகே, உணவுல அப்படின்னு கேட்டாங்கன்னா சோடியம் குளோரைடு அதான் உப்புல நம்ம பயன்படுத்துறோம். மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது வெடிமருந்தாக பயன்படுது. சல்ஃபர் அப்படிங்கிறது உரமா பயன்படுது. காலியம் அலைபேசி தயாரிப்புல பயன்படுது. சிலிக்கான் அப்படிங்கிறது கணினி சிப்ல பயன்படுது. பிஸ்மத் அப்படிங்கிறது இயற்கையில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு தனிமமா இருக்குது. இதுதான் வந்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுது. ஓகே, மேல உள்ளது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மண்ணில் வைத்து பாதுகாக்கப்படக்கூடிய உலோகம் சோடியம், அலோகம்ங்கிறது பாஸ்பரஸ். வேற எலும்பு பற்கள்னா கால்சியம், ரத்தத்துலனா இரும்பு, தாவரத்தின் பச்சை நிறத்துக்கு காரணம் அப்படின்னா மெக்னீசியம். இது இல்லாம லேசான வாயுன ஹீலியம், லேசான தனிமம் அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன், லேசான உலோகம் அப்படின்னா லித்தியம். இவ்வளவுதான், சரியா? இது வந்து இது கூட சேர்த்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க இல்லையா, இதுதான் வந்து அப்ப லித்தியம் அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்காங்க. அது லேசான உலோகம், இது வந்து லேசான வாயு, இதுதான் லேசான தனிமம் அப்படின்றது. ஓகே, சோ இது இந்த மாதிரி தெரிந்த லேசான தனிமம் அப்படின்றதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மெட்டல் இன் லிக்விட் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. திரவ நிலையில் உள்ள ஒரு உலோகம் எது அப்படிங்கிறது. ஓகே, திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே உலோகம் வந்து எது அப்படின்னு கேட்டா பாதரசம், மெர்க்குரி அப்படிங்கிறது. ஓகே, இப்ப இது ரிலேட்டடா மத்தது அப்படியே நம்ம பார்த்தலாம். சரி, நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இதில் என்ன நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கொஷின்ஸை கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கொஷின் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா அதனுடைய எக்ஸப்ஷன் வச்சு கொஷின் கேட்கலாம். எக்ஸப்ஷன் அப்படின்னாக்கா விதிவிலக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மெட்டல்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும், ஆனால் இது இப்படி இருக்கிறது இல்லை அப்படின்றத அதனுடைய எக்ஸப்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு மெட்டல் அப்படின்றது எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், கடினமா இருக்கணும், ஹார்டா இருக்கணும். ஓகே, ஹார்டா இருக்கணும், கடினமா இருக்கணும் அப்படின்றதா. அப்ப கடினமான உலோகங்களுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம். ஓகே, கடினமான உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு நம்ம நிறைய சொல்லலாம்.
ஆனால் கடினமாக தான் எல்லாமே இருக்குதா அப்படின்னு கேட்டால் கடினமான உலோகங்களுக்கு இரும்பு சொல்லலாம், அலுமினியம் சொல்லலாம், காப்பர் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ இதனோட எக்ஸப்ஷன் அப்படின்னு சொன்னால் கடினமாக இல்லாமல் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் இருக்குது. நம்ம அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா சோடியம் அண்டு பொட்டாசியம் இது பார்க்கலாம், லித்தியம் பார்க்கலாம், ஆஸ்மியம் பார்க்கலாம். ஓகே, அப்போ லித்தியம் அப்படிங்கிறது லேசானதா இருக்கும், லித்தியம்ங்கிறது லேசானது. சோடியம் மற்றும் பொட்டாசியம் அப்படிங்கிறது மென்மையானது, மென்மையானது, மென்மையானது. ஆஸ்மியம் அப்படின்றது மிகவும் கடினமானது. அப்ப இதெல்லாமே இதனுடைய எக்ஸப்ஷன் கேஸ் தான். எக்ஸப்ஷன் கேஸ். எக்ஸப்ஷன் அப்படின்னாக்கா அந்த மாதிரியான அது இல்லை. ஓகே, ஹார்டா இருக்கணும், ஆனா அந்த மாதிரி அது கிடையாது. ஓகே, வேற என்ன இருக்கு? அப்ப இது மூணுத்தையும் அது கூட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். லித்தியம்ங்கிறது லேசா இருக்கும், சோடியம் பொட்டாசியம்ங்கிறது மென்மையா இருக்கும், ஆஸ்மியம் அப்படிங்கிறது மிகவும் கடினமா இருக்கும். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா உலோகம் அப்படிங்கிறது பலபலன்னு இருக்கணும். ஆனா பலபலன்னு எல்லா உலோகங்களும் இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்போ பளபளப்பு தன்மை இல்லை. பளபளப்பு தன்மை இல்லாதது வந்து யார் அப்படின்னு கேட்டாக்கா கால்சியம் சொல்லலாம். இதுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னாக்கா பளபளப்பு தன்மை இல்லை, பளபளப்பு தன்மை இல்லை. ஓகேவா, இதுவும் இதனுடைய எக்ஸப்ஷன் தான். எக்ஸப்ஷன் வந்து கால்சியம் வந்து பளபளப்பு தன்மை இல்லாதது. ஓகே, வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா கடினமா இருக்கணும், அதுக்கப்புறம் பளபளப்பு தன்மை இருக்கணும், கம்பிய தகடா நம்மளால நீட்ட முடியணும். ஓகே, கம்பிய தகடா நீட்ட முடியணும். அப்ப பாருங்க, உலோகங்களை வந்து கம்பி அப்படின்னு சொன்னா காப்பர் வச்சுக்கோங்க, தகடு அப்படின்னா அலுமினியம் வச்சுக்கோங்க, நீண்ட தூரம் கம்பி அப்படின்னு சொன்னா கோல்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்ப என்னன்னா மெல்லிய கம்பியாகும் தன்மை, கம்பிங்கிறது நம்ம காப்பர் தான் பார்த்துருப்போம். அப்ப மெல்லிய கம்பியாகும் தன்மை அப்படின்னா காப்பர். மெல்லிய தகடு, நம்ம வீட்டுல பாத்திரங்கள்லாம் தகடு மாதிரி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தகடுன்னா அலுமினியம். அது இல்லாம நீண்ட தூரம் கம்பியாகும் தன்மை அப்படின்னா கோல்டு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே கம்பி தானே, காப்பரும் கம்பி தங்கமும் கம்பி அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இப்போ 1 கிராம் எடுத்து நம்ம நீட்டணும்னா யாரும் ரொம்ப தூரத்துக்கு நீளுவா அப்படின்னா கோல்டு தான் நீளும். அப்ப நீண்ட தூரம் கம்பியாக நீளும் தன்மை யார் அப்படின்னாக்கா அது கோல்டு. அதான் இங்க இருக்கும். உலோகங்களை சரி, ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இங்க இருக்கு மெல்லிய கம்பி அப்படின்னா தாமிரம் சொன்னா, நீண்ட தூரம் கம்பி அப்படின்னு சொன்னாக்கா தங்கம் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு தகடாகும் தன்மை அப்படின்றது அலுமினியம் சொல்லிருக்கும். ஓகே, அடுத்தது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை இது கடத்தணும். வெப்பம் மற்றும் மின்சாரம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஞாபகம் வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளி, அடுத்தது அலுமினியம், அடுத்தது தான் தாமிரம். அப்போ அதிகமாக கடத்தக்கூடியது வெள்ளி, அதுக்கப்புறம் இருக்கிறது அலுமினியம், அதுக்கப்புறம் காப்பர். மின்சாரத்தை கடத்தாதது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஸ்மத். மின்சாரத்தை கடத்தாத ஒரே உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஸ்மத். இது ஒரு செட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து இதோ இங்க இருக்கு பாருங்க, அறை வெப்பநிலையில திண்ம நிலையில தான் பொதுவா எல்லாமே இருக்கணும். அப்ப திரவ நிலையில இருக்கக்கூடிய ஒரே உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாதரசம். ஓகே, பாதரசம் இது மட்டும்தான் என்னவா இருக்கும் அப்படின்னா திரவ நிலையில இருக்கக்கூடியது. இதுவே திரவ நிலையில இருக்கக்கூடிய அலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, திரவ நிலையில இருக்கக்கூடிய அலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து புரோமின். புரோமின் திரவ நிலையில இருக்கக்கூடிய அலோகம். இதனுடைய ஃபார்ம்ல வந்து BrL Br2 சொல்லலாம். அப்ப அலோகம் அப்படிங்கிறது புரோமின் அப்படிங்கிறது திரவ நிலையில இருக்கக்கூடிய ஒரே அலோகம். ஓகே, அடுத்தது பாருங்க, இது ரூம் டெம்பரேச்சர்ல இது வந்து லிக்விடா இருக்கு. ரூம் டெம்பரேச்சரை விட டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யாரெல்லாம் லிக்விடா மாறுவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்கா சீசியம், ருபீடியம், பிரான்சியம், காலியம் இதெல்லாம். ஓகேவா, ஓகே, ருபீடியம், பிரான்சியம், காலியம், சீசியம் இது எல்லாமே வந்து அறை வெப்பநிலையை விட டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இது எல்லாமே என்னவா மாறிடும், லிக்விட்ஸா மாறிடும். சாலிடா இருக்கிறது லிக்விடா மாறிடும். அது இல்லாம நம்மளுக்கே தெரியும் மனித உடல் வெப்பநிலையில உருகக்கூடிய உலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது காலியம். காலியம் தான் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர்ல உருகக்கூடிய உலோகம். அப்ப இதுவும் முக்கியமானது. உடல் வெப்பநிலை உருகக்கூடியது அப்படின்னு சொன்னாங்கன்னா காலியம். ஓகே, திரிபு தாங்கும் தன்மை. திரிபு தாங்கும் தன்மை இந்த இழுவிசை வலிமை அப்படின்னு சொன்னா நம்ம பொதுவா மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன அப்படின்னு சொன்னா நம்ம அதை அடிக்கும் பொழுது அது உடஞ்சு தூளா போகாம அதை தாங்கி மறுபடியும் வேற ஒரு ஷேப்புக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி தன்மை இருக்கக்கூடிய உலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் இரும்பு. அந்த தன்மையில இல்லாதது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிங்க், ஆர்சனிக்,
ஆன்டிமனி இதெல்லாம் இதுக்கு சொல்லலாம். ஜிங்க், ஆர்சனிக், ஆன்டிமனி இந்த திரிபு தாங்கும் தன்மை இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஓரளவுக்கு இந்த உலோகத்துக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்னென்ன, அதனோட எக்ஸப்ஷன் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். கொஞ்சம் நீங்கள் கவனித்து இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது இதுவே வந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கன்னா, தற்போது வரை கண்டறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். மொத்தமா எத்தனை கொஸ்டின் இருக்கு, மொத்தமா எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 118 தனிமங்கள் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 118 தனிமங்களை நம்ம ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா 92, 26 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இந்த 92 அப்படிங்கிறது இயற்கையா கிடைக்கக்கூடிய தனிமங்கள், இயற்கையா கிடைக்கக்கூடியது. 26 அப்படிங்கிறது செயற்கை. இந்த 92ல 72 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா மெட்டல்ஸா இருக்கும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் இதுல இருக்கிறது. அப்போ இதுல இருக்கிறது வேற எதுவுமே கிடையாது. 92 அப்படிங்கிறது இயற்கையா இருக்கிறதுனால கொடுத்துருக்காங்க. 118 அப்படிங்கிறதுதான் கரெக்டான ஆன்சர். 92, 26 அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இயற்கை செயற்கை அப்படிங்கிறது அந்த 92ல தான் 72 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா மெட்டல்ஸா இருக்கும். ஓகே, இது இல்லாம இங்க பாருங்க, இந்த தனிமம் அப்படின்ற வார்த்தை அப்படின்றத யாரு முதல்ல பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து ராபர்ட் பாயில் அப்படின்றது அதுக்கான ஆன்சர். தனிமம் என்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் பாயில். ஓகே, பருப்பொருட்களின் எளிமையான வடிவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதனுடைய ஆன்சர் தனிமம். இங்கதான் கொடுத்துருக்குறோம். 118 தனிமங்கள் இருக்குது. 92, 26 அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இதுல வந்து 72 அப்படிங்கிறது உலோகங்களா இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. ஐயூபிஎஸ்னாலதான் இப்ப என்ன செய்யறாங்கன்னா குறியீடுகள் எல்லாமே அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கிறது ஐயூபிஎஸ்சி தான். இப்போ ஐயூபிஎஸ்சி அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ஐயூபிஎஸ்சி அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்றத இந்த ஐயூபேக் அப்படின்னு சொல்றோம். இந்த ஐயூபிஎஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த தனிமத்திற்கான குறியீடுகளுக்கு அங்கீகாரம் பண்ணும். அப்படி இப்போ தற்போது ஒரு அதிகாரப்பூர்வமான குறியீடு வழங்கப்பட்ட தனிமம் என்னன்னு கேட்டாங்கன்னா கோப்ரான்சியம் 112வது தனிமம். இதுவுமே கேட்கலாம். ஐயூபிஎஸ்னால அதிகாரப்பூர்வமான குறியீடு வழங்கப்பட்ட தனிமம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோப்ரான்சியம். இதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 1 and 2 அப்படிங்கிறது இருக்கும். இது இல்லாம பாருங்க, நமது உடல்ல எத்தனை தனிமங்கள் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நம்ம உடம்புல 99% அப்படிங்கிறது 6 எலமெண்டலா இருக்கும். ஓகே, 6 எலமெண்ட். அந்த 6 எலமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத இங்க நம்ம கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்க, ஆக்சிஜன் 65%. ரொம்ப முக்கியமானது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்ன 65% அப்படிங்கிறது நம்ம உடல்ல ஆக்சிஜன் இருக்கு. அது இல்லாம பாருங்க, கார்பன் வந்து 18% இருக்கு. ஹைட்ரஜன் வந்து 10% தான் இருக்கு. ஹைட்ரஜன் 10%, நைட்ரஜன் 3% இருக்கு. கால்சியம் வந்து 2%, பாஸ்பரஸ் 1. அப்போ வந்து நைட்ரஜன் 3 கோடு 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்க. கால்சியம் CA இது வந்து 2. அப்புறம் வந்து பாஸ்பரஸ் இது வந்து 1%. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து 10% இருக்கு. கார்பன் வந்து 18% இருக்கு. ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஆக்சிஜன் 65% இருக்கு. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். அதனால இதுவும் கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கீங்க. ஓகே, அப்போ இதுல வந்து நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னா இந்த தனிமங்கள் எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, தனிமங்கள் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இப்ப இதுல பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மிகவும் லேசான எரியும் தன்மையற்ற வாயு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. மிகவும் லேசான வாயு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அது வந்து ஹீலியம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம கீழே என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க இந்த ஹைட்ரஜன், நைட்ரஜன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது நம்ம கீழே பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, வைரம் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது? வைரம் அப்படிங்கிறது அலங்கார நகைகள், அவ்வளவுதான். ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுக்கோங்க. அலங்கார நகைகள் ஜுவல்ஸ்ல தான் வைரம் அப்படிங்கிறது பயன்படும். செகண்ட் பாருங்க, இந்த கிராஃபைட் அப்படிங்கிறது இந்த வைரம் கிராஃபைட் இதெல்லாம் வந்து கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து வைரம், அடுத்தது கிராஃபைட், தேர்ட் வந்து ஃபுல்லரின், ஃபோர்த் வந்து கிராஃபின் அப்படிங்கிறது வரும். இந்த ஃபுல்லரின் அப்படின்றதுதான் C60 அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மூன்றாவது வடிவம் தான். ஃபர்ஸ்ட் வந்து வைரம், செகண்ட் வந்து கிராஃபைட், தேர்ட் வந்து ஃபுல்லரின்.
இதான் C60 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நன்கு அறியப்பட்ட ஒரு வடிவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா C60 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பக்மின்ஸ்டர் ஃபுல்லரையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால அதுக்கு பேர் வந்து பக்கி பால் அல்லது பக்கி பந்து. ஃபோர்த் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா கிராஃபின் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 4 வந்து கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அந்த ஃபர்ஸ்ட் வடிவம் தான் வந்து வைரம். வைரம் வந்து அலங்கார நகைகளா பயன்படுது அப்படிங்கிறது சொல்லிட்டோம். இது இல்லாம வைரத்தால் தான் வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்ப வெட்டும் மற்றும் அரைக்கும் பொருட்கள் எல்லாமே தயாரிக்க பயன்படுது. செகண்ட் வந்து பாருங்க, கிராஃபைட் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா பென்சிலுடைய நடுத்தண்டு பகுதி அது வந்து கார்பன், அது ஃபுல்லா கார்பன் தான். அப்ப கார்பன் அப்படின்னாலதான் அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா கரிக்கோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அதனுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடியது வந்து யாருன்னா கிராஃபைட். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து வந்து இந்த கந்தகம் சல்ஃபர் வந்து எதுக்கு பயன்படுது? இந்த சல்ஃபர்னால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகே, ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த. இது இல்லாம கன் பவுடர், அந்த துப்பாக்கி தூள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த துப்பாக்கி தூள் தயாரிக்கிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னாக்கா இந்த சல்ஃபர் அப்படிங்கிறது பயன்படுது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் அப்படின்னாலே தீப்பெட்டி மற்றும் எரிமலை தயாரிக்க பயன்படுது. இப்ப இந்த தீப்பெட்டி அப்படின்னு சொல்லி நம்ம 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து தீப்பெட்டியினுடைய பக்கவாட்டு பகுதி, ஓகேவா? இன்னொன்னு தீக்குச்சியினுடைய தலைப்பகுதி. தீக்குச்சியினுடைய தலைப்பகுதி, இந்த தீக்குச்சியினுடைய தலைப்பகுதி இது வந்து இந்த பக்கவாட்டு பகுதி. அப்போ இது பக்கவாட்டுல அப்படின்னா சிவப்பு பாஸ்பரஸ். சிவப்பு பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் பாஸ்பரஸ் தான் அதனுடைய பக்கவாட்டு பகுதிகள் இருக்கும். அப்ப தீக்குச்சினுடைய தலைப்பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா பொட்டாசியம் குளோரைடு, ஆன்டிமனி ட்ரைசல்ஃபேட், இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? KCl அப்படிங்கிறது பொட்டாசியம் குளோரைடு, SDS3 அப்படின்னாக்கா ஆன்டிமனி ட்ரைசல்ஃபேட் அப்படின்றது. இது ரெண்டும் தான் வந்து தீக்குச்சினுடைய தலைப்பகுதிகள் இருக்கும். இது வந்து தீப்பெட்டினுடைய நம்ம சைட்ல வந்து அதை டச் பண்ணாதான் என்ன செய்யும்? ஃபயர் ஆகும். கரெக்டா? அப்போ இந்த பக்கவாட்டு பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ரெட் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ எலிமருந்து தயாரிக்கவும் தீப்பெட்டி தயாரிக்கவும் யார் பயன்படுறா அப்படின்னாக்கா பாஸ்பரஸ் அப்படிங்கிறது பயன்படுது. ஓகேவா? அப்போ இது கூடவே சேர்த்து இந்த பாயிண்ட்ஸ் சேர்த்து அதுல ஞாபகம் வச்சுக்கீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நைட்ரஜன். நைட்ரஜன் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுதுனாக்கா அம்மோனியா அப்படின்றது NH3. இது நிறைய விஷயத்துக்கு அம்மோனியா பயன்படுது. அதுல வந்து இந்த அம்மோனியா தயாரிக்கிறதுல எது பயன்படுது அப்படின்னாக்கா நைட்ரஜன் அப்படிங்கிறது பயன்படுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அம்மோனியா தயாரிப்பில் அப்படின்னு கேட்டாங்கன்னா நைட்ரஜன் அப்படிங்கிறது சொல்லிடணும். அடுத்து பாருங்க, நம்ம அங்க பார்த்த நைட்ரஜன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சா, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சா, அந்த 2 ஆப்ஷன் இங்க நம்ம பாத்துக்கிறோம். நைட்ரஜன் அப்படிங்கிறது அம்மோனியா தயாரிக்க பயன்படுது. இதுவே ஹைட்ரஜன் பாருங்க ராக்கெட்னுடைய எரிபொருளாக பயன்படுகிறது. இதே மாதிரி திரவ ஹைட்ரஜன் அப்படின்னு கேட்டிருந்தாலும் அல்லது திரவ ஆக்சிஜன் அப்படின்னு கேட்டாலும் ரெண்டுமே வந்து ராக்கெட்னுடைய எரிபொருளாக தான் பயன்படும். அப்புறம் வேற என்ன இருக்கு? குளோரின் அப்படிங்கிறது வந்து ஒரு குடிநீர்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை அழிக்கிறதுக்கு ஒரு டிஸ்இன்ஃபெக்டண்டா யூஸ் ஆகுது, ப்ளீச்சுக்கு யூஸ் ஆகுது. அப்போ நிறம் நீக்கும் பொருளாக பயன்படுது, அது ப்ளீச் பண்ண பயன்படுது. இது இல்லாம குடிநீர்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை அழிக்கிறதுக்கு பயன்படுது. லாஸ்ட் என்ன இருக்கு? ஹைட்ரஜன் சுடர். ஹைட்ரஜன் சுடர் வந்து உலோகங்களை உருக்கி வெட்ட ஒட்டுறதுக்கு, இது இல்லாம வேதிவினைகள்ல குறைப்பானாக இது எல்லாமே எது பயன்படுது அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஹைட்ரஜன் சுடர் அப்படிங்கிறது பயன்படுது. இதுல நம்மளுக்கு கேட்டிருக்கிற ஆப்ஷன் நைட்ரஜன் கேட்டிருக்கிறாங்க, ஹைட்ரஜன் கேட்டிருக்கிறாங்க. நைட்ரஜன் அப்படின்றது வந்து அம்மோனியா தயாரிப்பிலும், ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ராக்கெட்னுடைய எரிபொருளாகவும் பயன்படுது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு இந்த நிறம் காட்டிகள் இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, லாஸ்ட்ல கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த சில கொஸ்டின் அங்க கொடுக்கல. இந்த பினாப்தலின் அப்படின்றது காரத்துல என்ன கலர் கொடுக்கும் அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? மேல கொஸ்டின் இல்ல, கொஸ்டின் என்ன நோட் பண்ணிக்கோங்க. பினாப்தலின் காரத்தில் என்ன கலர் கொடுக்கும் அப்படிங்கிறது. இந்த கொஸ்டின் மட்டும் கிடையாது, நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நான் எக்ஸ்பிளனேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் சொல்றேன், என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அது வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. பாருங்க, இது எல்லாத்துலயுமே வந்து இந்த பக்கம் எல்லாமே நிறம் காட்டிகள் கொடுத்துட்டோம். ஒரு பக்கம் அமிலம் இருக்கு, இன்னொரு பக்கம் காரம் இருக்கு. நீங்க இந்த செட் அப்படியே மாத்தாம இப்படி வச்சுக்கீங்க. ஒரு பக்கம் ஆசிட், இன்னொரு பக்கம் பேஸ் அப்படின்றது மாறாது. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, லிட்மஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த லிட்மஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கீங்க, இது வந்து ஒரு இயற்கை நிறம் காட்டி. இதுல பினாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு, மெத்தில் சிவப்பு, ஃபீனால் சிவப்பு, இது வரைக்கும் இது எல்லாமே செயற்கை நிறம் காட்டி.
செயற்கை நிறம் காட்டி. இது வந்து இயற்கை. இயற்கை நம்ம கீழே பார்க்க போறோம், அது எல்லாமே வந்து இயற்கை தான். சரியா? இந்த லிட்மஸ் அப்படின்றது லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்திலேருந்து தயாரிக்கப்படுறதா சொல்லிருப்பாங்க. இது வந்து ஒரு பேப்பர். அந்த பேப்பர் வச்சு இது ஆசிடா பேஸா அப்படிங்கிறது, இதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த பேப்பருடைய கலர் ப்ளூ ஆர் ரெட்டில் இருக்கும். அதை நம்ம ஆசிட்லயோ பேஸ்லயோ டிப் பண்ணி எடுக்கும் போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்சை பொறுத்து அது வந்து நம்ம வந்து எந்த சொல்யூஷனை டிப் பண்ணி எடுத்துருக்கிறோம், ஆசிட்ல எடுத்துருக்கிறோமா அல்லது பேஸ்ல எடுத்துருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்க, இந்த லிட்மஸ் பேப்பர் நீல கலரா இருந்துச்சுன்னா இதை நம்ம ஆசிட்ல டிப் பண்ணி எடுத்தோம்னா அந்த ஆசிட்ல டிப் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய கலர் என்னவா மாத்திரும்னாக்கா ரெட்டா மாத்திரும். ஓகே, அப்ப நம்ம இங்க எடுத்துக்கிட்ட சொல்யூஷன் வந்து ஆசிட் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணும். அப்போ லிட்மஸ் பேப்பர் அமிலத்துல நீல லிட்மஸ் சிவப்பாக மாற்றும். ஓகே, இதே மாதிரி பாருங்க, இதே வந்து இந்த லிட்மஸ் பேப்பரை வந்து சிவப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டா, சிவப்பு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த சிவப்பை என்னவா மாத்திரும், நீளமா மாத்திரும். இது வந்து காரம், மேல இருக்கிறது காரம். அப்ப ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கீங்க, இன்னொன்னு அதனுடைய ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கீங்க. சிம்பிளா பாருங்க, லிட்மஸ் பேப்பர் நம்ம எடுத்துக்கிறோம். இது நீல லிட்மஸை அமிலம் அப்படிங்கிறது நீல லிட்மஸை சிவப்பா மாற்றும், காரம் அப்படிங்கிறது சிவப்பு லிட்மஸை நீளமா மாத்திரும். சிம்பிள், அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பாருங்க, ஃபினாப்தலீன். ஃபினாப்தலீனுக்கு பிசிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்க. இதுல ஃபர்ஸ்ட் பி ஃபினாப்தலீன், இந்த சி அப்படிங்கிறது அமிலத்தில் கலர்லெஸ், இந்த பி அப்படிங்கிறது காரத்தில் இளஞ்சிவப்பு, பிங்க். ஓகேவா? அப்ப இது மூணுத்துக்குமே ஆன்சர் சேர்த்து வந்துடும். ஃபினாப்தலீன் கலர்லெஸ் பிங்க், அமிலத்தில் கலர்லெஸ், காரத்தில் பிங்க். ஓகே, சேர்த்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்க. அடுத்து பாருங்க, மெத்தில் ஆரஞ்சு. மெத்தில் ஆரஞ்சுக்கு இது எடுத்து சேர்த்து ஒரு பேர் வச்சுக்கீங்க. ஃபினாப்தலீன் மெத்தில் ஆரஞ்சு சேர்த்து ஒரு பேர் வச்சுக்கோ. இந்த மெத்தில் ஆரஞ்சுல இந்த பிங்க் இருக்குல்லையே, இதை மட்டும் இங்க கிராஸ் பண்ணிக்கோங்க. மெத்தில் ஆரஞ்சு அமிலத்தில் இளஞ்சிவப்பு, காரத்தில் மஞ்சள். ஓகே, ரெண்டையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கும் பொழுது இந்த பிசிபி உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கணும். அமிலத்துல கலர்லெஸ், காரத்துல இளஞ்சிவப்பு. இதை எப்படி கிராஸ் பண்ணிக்கிட்டோம்னா அமிலத்தில் இளஞ்சிவப்பு, காரத்தில் மஞ்சள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கீங்க. அடுத்து பாருங்க, மெத்தில் சிவப்பு. மெத்தில் சிவப்பு, அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபீனால் சிவப்பு. இந்த மெத்தில் சிவப்பையும் ஃபீனால் சிவப்பையும் சேர்த்து ஒரு பேர் வச்சுக்கீங்க. ஏன் அப்படிங்கறத நான் ரீசன் சொல்றேன். இங்க ரெண்டு இடத்துலயுமே சிவப்பு தான் வந்திருக்கு, ஆனா இங்க ஒரு இடத்துல தான் சிவப்பு அப்படிங்கிறது வரணும். இது ரெண்டுத்தையுமே அப்படியே நம்ம கிராஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது எங்கேயும் அது அங்கேயும். அப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் சிவப்பு வரணும் அப்படின்னாக்கா, இப்போ மெத்தில் அப்படின்னு எழுதுறோம்னா இங்க எம் வருதா, அப்ப எம் ஃபார் மென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்க. அப்போ நம்மளுக்கு மென் ஆர் உமன், ரெட் வந்து பிளட் வந்து ரெட். அப்ப ரெண்டு சிவப்பு வந்தாலும் யாருக்கு சிவப்பு வரணும் அப்படின்னாக்கா மெத்தில் எம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் சிவப்பு வரணும். அப்ப சிவப்பு மஞ்சள் இங்க அப்படியே கிராஸ் பண்ணா மஞ்சள் சிவப்பு. அப்ப மெத்தில் சிவப்பு, ஃபீனால் சிவப்பு, இரண்டையும் சேர்த்து ஒரு பேர் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் மஞ்சள் தூள், பீட்ரூட் சாறு. ஓகே, மஞ்சள் தூள், பீட்ரூட் சாறு, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு பேரு, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு பேரு. இது எல்லாமே மொத்தமா சேர்த்து இது எல்லாமே வந்து இயற்கை நிறம் காட்டி. மேல பார்த்தது நாளும் செயற்கை நிறம் காட்டி, லிட்மஸ் இயற்கை, அதே மாதிரி இந்த நாளும் வந்து இயற்கை நிறம் காட்டி. இங்க பாருங்க, மஞ்சள் வந்து அமிலத்துல நிறமாற்றம் இல்லை, அமிலத்துல எந்த நிறமாற்றமும் கிடையாது. காரத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, சோப்பு நம்ம பயன்படுத்துவோம், அந்த சோப்புல மஞ்சள் பட்டதுன்னா, ஓகேவா, சின்ன குழந்தைங்களுக்கு இது ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனாக்கா இப்போ நம்ம சோப் யூஸ் பண்றோம் இல்லையா, குளியல் சோப்போ இல்லை துணிக்கு பயன்படுத்துறதோ, அதுல வந்து இப்போ அம்மாக்கள்லாம் குளிக்கிறதுக்கு மஞ்சள் வச்சிருப்பாங்க. அந்த மஞ்சள் வந்து சோப்புல பட்டிருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த சோப்பினுடைய கலர் வந்து அப்படியே மாறி இருக்கும். என்ன கலர்ல மாறும் அப்படின்னாக்கா இதுக்கு பேரு பிரிக் ரெட் அப்படின்னு சொல்லுவோம், செங்கல் சிவப்பு அப்படின்னு சொல்லி. அந்த செங்கல் சிவப்புக்கு அது மாறி இருக்கும். அப்ப சோப்புல இருக்கிறது காரம், அதனால வந்து அது என்ன கலருக்கு மாறி இருக்கும் அப்படின்னா செங்கல் சிவப்புக்கு மாறி இருக்கும். அப்போ மஞ்சள் தூள் அப்படிங்கிறது அமிலத்தில் எந்த நிறமாற்றமும் கிடையாது, அப்போ மஞ்சளே தான் இருக்கும், காரத்துல செங்கல் சிவப்பு. இங்க பாருங்க, பீட்ரூட் அப்படிங்கிறது அதனுடைய கலரே பிங்க் தான், இளஞ்சிவப்பு. அப்ப அமிலத்தில் இளஞ்சிவப்பு, காரத்துல வெளிர் மஞ்சள். அப்ப ஏன் ரெண்டு ஒரு பேர் போட்டிருக்கோம்னா அமிலத்துல அதனுடைய ஒரிஜினல் கலர் என்னவோ அதே கலர் இருக்கு, அங்க பேஸ்ல நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஓகே, லாஸ்ட் பாருங்க, சிவப்பு முட்டை கோசாறு, செம்பருத்தி பூ. இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். யார் யாருக்கு, முட்டைக்கோசாருக்கும் செம்பருத்தி பூக்கும். அப்போ இது வந்து சிவப்பு முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது பிங்க் ஆர் ரெட் இருக்கலாம், இது வந்து செம்பருத்தி பூ வந்து பிங்க். பேஸ்ல பார்த்தோன்னாக்கா ரெண்டு பேருமே வந்து என்ன இருக்குன்னா பச்சை அப்படிங்க இருக்கும், அதனாலதான் இது ரெண்டு பேருமே ஒரு பேர். அப்ப ஜோடி ஜோடியா சேர்த்து நம்ம கம்பாரிசன் மெத்தட்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஈஸியா இருக்கும். ஓகே,
ஃபர்ஸ்ட் லிட்மஸ் பார்த்தோம். லிட்மஸ் அப்படிங்கிறது அமிலம் வந்து நீல லிட்மஸை சிவப்பா மாற்றும், காரம் வந்து சிவப்பு லிட்மஸை நீளமா மாத்திரும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஃபினாப்தலின் மெத்தில் ஆரஞ்சு, இது ரெண்டும் ஒரு பேரு. மெத்தில் சிவப்பு ஃபினால் சிவப்பு, இது ரெண்டும் ஒரு பேருன்னு சொன்னோம். இந்த 4மே செயற்கை நிறம் காட்டி மெத்தில் ஆரஞ்சுக்கு பிசிபி சொன்னோம். பி வந்து பிங்க், சி கலர்லெஸ், அடுத்த பி வந்து பிங்க் அப்படின்னு. மெத்தில் ஆரஞ்சுக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறோம்னா இது அப்படியே கிராஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்க இளஞ்சிவப்பு, அங்க வந்து மஞ்சள். அடுத்து மெத்தில் சிவப்பு ஃபீனால் சிவப்பு, இது ரெண்டுத்துல 2 பேருக்கு ஒருத்தவங்களுக்கு சிவப்பு வரணும். அப்ப எம் ஃபார் மென், இவங்களுக்கு சிவப்பு, அவங்க மஞ்சள், அடுத்தது மஞ்சள் சிவப்பு, இது ஒரு பேரு. அடுத்து பாருங்க பீட்ரூட்டும் மஞ்சள் தூளும், இது 2 பேருக்கும் அமிலத்துல அதனுடைய கலர் தான். பீட்ரூட்டுக்கு பிங்க், மஞ்சளுக்கு மஞ்சள், நிறமாற்றம் இல்லை. இங்க வந்து சோப்புல பட்டதுன்னா இது செங்கல் சிவப்புக்கு மாறிடும் சொன்னோம். இது வந்து வெளிர் மஞ்சள். லாஸ்ட்ல இருக்கிறது வந்து சிவப்பு முட்டைக்கோசாரும் செம்பருத்தி பூவும், இது ரெண்டும் எந்த சேஞ்சஸும் இல்லாம ஒரே மாதிரி இருக்கும். பிங்க் ஆர் ரெட், இங்க பிங்க், 2 பேருமே வந்து அங்க கிரீன். ஓகே, பேஸ்ல கிரீன். இங்க நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் சொல்றேன் இல்லையா, அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் சாறு கொஞ்சம் எடுத்துக்கணும். அந்த முட்டைக்கோஸ் சாறுல நம்ம ப்ரஷ் பண்ண யூஸ் பண்ணுறோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த முட்டைக்கோசனுடைய சாறு வந்து என்ன கலரில் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதனுடைய ஆன்சர் க்ரீன் அப்படின்றது அதனுடைய ஆன்சர். ஏன் க்ரீன் அப்படின்னா நம்ம இங்கே முட்டைக்கோஸ் சாறு எடுத்துக்கிறோம், அதில் வந்து பர்பஸை பேஸ்ட் தான் சேர்க்க சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய பேஸ்ட்டில் இருக்கிறது வந்து என்னென்னா பேஸ் அல்கலின். ஏன் வந்து அது பேஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வாயில் இருக்கக்கூடிய சலைவா அப்படின்றது அசிடிக் நேச்சர் உடையது. ஓகே, அந்த உமிழ்நீர் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து அமிலத்தன்மை உடையது. அதனால அதை நியூட்ரல் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த பேஸ்ட் வந்து காரத்தன்மையில் இருக்கும். அப்போ அது காரமாக இருக்கிறதுனால காரத்தோடு சேரும்போது அது என்ன கலர் கொடுக்கும், பச்சை கலர் கொடுக்கும். அப்போ அதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகே, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மத்தாப்பு தொழிலில் பயன்படுத்தப்படும் தனிமம் அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. மத்தாப்பு தொழிலில் பயன்படக்கூடியது இது வந்து பேரியம் அப்படின்றதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, இது இல்லாம இது ரிலேட்டடா சில கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க, கால்சியம் கொடுத்துருக்காங்க, பெரிலியம் கொடுத்துருக்காங்க, மெக்னீஷியம் கொடுத்துருக்காங்க. நம்ம மெக்னீஷியம் கால்சியம்லாம் முன்னாடியே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின்ல நம்ம இதை பார்த்துட்டோம். இதுல பாருங்க, இது எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஆன்சர் நம்ம இதுல பார்ப்போம். என்ன அப்படின்னாக்கா சிலிக்கான் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா மின்னணு கருவிகளில் பயன்படுது. இந்த சிலிக்கான் நான் ஏற்கனவே சொன்னேன். சிலிக்கான் அப்படிங்கிறது கணினி சிப்புகளில் பயன்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்க சொல்லிருக்காங்க மறுபடியும். அடுத்து பாருங்க போரான் அப்படிங்கிறது பட்டாசு தொழிற்சாலைகள்ல பயன்படுது. இந்த இடத்துல பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, திரவ ஹைட்ரஜன் அல்லது திரவ ஆக்சிஜன் சொல்லி அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ராக்கெட்டின் எரிபொருளாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் பார்த்துருப்போம். இங்க இன்னொரு ஆன்சர் பாருங்க, அந்த ராக்கெட்டினுடைய எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாக பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ராக்கெட்டினுடைய எரிபொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் அல்லது ஆக்சிஜன். அந்த ராக்கெட்டினுடைய எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாக பயன்படக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து இது வந்து போரான்னா பி சிம்பிள் எழுதணும். சிலிக்கான் அப்படின்னாக்கா எஸ்ஐ அப்படின்ற இந்த சிம்பிளை நம்ம எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா கார உலோகம் ஒளிமின் கலன்களில் பயன்படுகிறது. அதாவது எந்த கார உலோகம் ஒளிமின் கலன்களில் பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. லித்தியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு. சரி, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து நம்மளுக்கான பதில் வந்து என்ன அப்படின்னாக்கா சீசியம் அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா, கார உலோகம் அப்படின்னாக்கா அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்கலி மெட்டல்ஸ் வந்து எந்த கார உலோகம் அப்படிங்கிறது ஒளிமின் கலன்களில் பயன்படுகிறது அப்படின்னாக்கா சீசியம் அப்படின்றதா இந்த போட்டோ எலக்ட்ரிக் செல், அந்த செல்லுல பயன்படக்கூடியது தான் ஒளிமின் கலன்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இப்போ இது ரிலேட்டடா சில கொஸ்டின்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இது வந்து எல்லாமே என்ன அப்படின்னாக்கா இதுவுமே வந்து உலோகங்கள் தான். உலோகங்கள் ரிலேட்டடா கேட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய புக்ல கொடுத்துருக்கக்கூடிய உலோகங்கள் என்னென்ன, அதனுடைய யூசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இரும்பு அப்படின்னாலே தெரியும். இரும்பு அப்படிங்கிறது பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறதுக்கு, இரும்பு ராடா இந்த மாதிரியான யூசஸ்ல தான் அது பயன்படுது. அப்போ வந்து பாலங்கள் கட்டுறதுக்கு, எந்திரங்களுடைய பகுதி பொருளாகவும் இரும்பு தகடுகள் மற்றும் தண்டுகள், அதுதான் ராட் அப்படின்னு சொல்றோம். பெரிய பெரிய கட்டுமானங்களுக்கு எல்லாமே எது பயன்படுதுன்னா இரும்பு பயன்படுது. அதுக்கப்புறம் இருக்கிறது தாமிரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ காயின்ஸு,
சிலைகள், ஓகேவா, சிலைகள். அது இல்லாம நாணயங்கள் சொன்னோமா, சிலைகள். இது இல்லாம ஒயர்ஸ், காப்பர் ஒயர், நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் காப்பர் ஒயரா பயன்படும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் தாமிரம். அடுத்து பாருங்க, தங்கம் மற்றும் வெள்ளி. தங்கம் மற்றும் வெள்ளினாலே ஃபுல்லாவே வந்து அது அலங்கார பொருட்கள் தான். இதுல இங்க இன்னொரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, புகைப்படத்துறையில் பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்லி, இது டைரக்ட் கொஸ்டினா கேட்டாங்க அப்படின்னாக்கா இதுக்கான ஆன்சர் வந்து சில்வர் புரோமைடு, HBr அப்படின்னு சொல்றோம். புகைப்பட துறையில் பயன்படக்கூடியது சில்வர் புரோமைடு. இது இல்லாம தங்கமோ வெள்ளியோ இது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னாக்கா அலங்கார பொருள்களை பயன்படுது. ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிறது பாதரசம். பாதரசம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பாதரசம் வந்து அறை வெப்பநிலையில திரவ நிலையில இருக்கக்கூடிய ஒரு உலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதரசம் பார்த்தோம். இங்க என்ன யூசஸ் பார்க்குறோம் அப்படின்னாக்கா தெர்மாமீட்டர்ல எல்லாத்துலயுமே என்ன பயன்படும்னா பாதரசம் அப்படிங்கறத பயன்படுது. அடுத்து பாருங்க, அலுமினியமும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அலுமினியம் அப்படிங்கிறது வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அந்த வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால இந்த மாதிரி ராக்கெட்னுடைய பாகங்கள் எல்லாமே தயாரிக்கிறதுக்கு அலுமினியம் பயன்படுது. அப்ப மின் கம்பிகளா பயன்படுதுங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின்லயே பார்த்துட்டோம். மின் கம்பிகளாகவும், இது இல்லாம வானூர்தி மற்றும் ராக்கெட்னுடைய பாகங்கள் தயாரிக்கிறதுல அலுமினியம் பயன்படுது. ஓகே, லாஸ்ட் பாருங்க, காரியம் அப்படின்னா இது வந்து லெட். ஓகேவா, லெட். இந்த லெட் வந்து பேட்டரிஸ், ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ்னுடைய பேட்டரிஸும் எக்ஸ்கதிர் இயந்திரங்கள் தயாரிக்கிறதுக்கும் எது பயன்படுதுன்னா இந்த லெட் பயன்படுது. லாஸ்ட் பாருங்க, சிலிக்கான். இது ஏற்கனவே பார்த்தாச்சு. அதே மாதிரி போரான், இதுவும் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஓகேவா, சப்போ இதுல கொடுத்துருக்கிறது இரும்பு வந்து பெரிய பெரிய கட்டுமானங்களுக்காகவும் இரும்பு தண்டுகளாகவும் தகடுகளாகவும் பயன்படுது. தாமிரம் அப்படின்னாலே ஒயர்ஸ், இது இல்லாம காயின்ஸ், சிலைகள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. தங்கம் மற்றும் வெள்ளி அலங்கார பொருட்கள். புகைப்பட துறையில் பயன்படுதுனாக்கா சில்வர் புரோமைடு. அதுக்கப்புறம் பாதரசம் அப்படின்னாக்கா வெப்பநிலைமானிகள்ல, அதுதான் தெர்மோமீட்டர் சொல்றோம், அதுல பயன்படுது. அலுமினியம் அப்படின்றது வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால இந்த மாதிரி வானூர்தி ராக்கெட்னுடைய பாகங்கள். காரியம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ்னுடைய பேட்டரிஸ், அப்போ தானியங்கி இயந்திரங்களுடைய மின்கலன்கள், எக்ஸ்கதிர் இயந்திரங்கள். சிலிக்கான், போரான் ஏற்கனவே பார்த்துட்டோம். சிலிக்கான் அப்படிங்கிறது மின்னணு கருவிகள், போரான் அப்படிங்கிறது பட்டாசு தொழிற்சாலைகளும் ராக்கெட்னுடைய எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் போரான் அப்படிங்கிறது பயன்படுது. ஓகேவா, அப்போ இது வரைக்கும் கொஞ்சம் சில கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எப்படிலாம் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்குறோம். இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில கொஷின்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இது வரைக்கும் நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் நிறைய நேரம் படிங்க, அதிகமாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.